வந்து எதிர்பார்த்தத விட சூப்பரா இருக்கு. ஒரு 20 minutes ஒரு ஃபைட் சீன் இருக்கு, சூப்பரா நடிச்சிருக்காரு. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சத்திரப்பட்டியில் கண்ணன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை செயல்பட்டு வந்தது. 20க்கும் மேற்பட்ட அறைகளில் 60 தொழிலாளர்கள் இன்று வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். காலை 10 மணி அளவில் எதிர்பாராத விதமாக திடீரென ஒரு அறையில் வெடி விபத்து ஏற்பட்டது. அடுத்தடுத்து பட்டாசுகள் வெடித்து சிதறி 6 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அதிர்வு ஏற்பட்டது. 10க்கும் மேற்பட்ட அறைகள் தரைமட்டமானது. சோக நிகழ்வாக காயல்பட்டி கலைஞர் காலனியைச் சேர்ந்த தொழிலாளி பாண்டி, வயது 38, பரிதாபமாக இறந்தார். காயமடைந்த ராஜ்குமார், செல்வம், ரமேஷ், கருப்பசாமி ஆகிய 4 தொழிலாளர்கள் சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆலை வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 5 பைக்குகள் சேதமடைந்தன. தீயணைப்பு துறையினர் உள்ளே செல்ல முடியாமல் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சிவகாசி சப் கலெக்டர் முகமது இர்ஃபான், SP ஸ்ரீநாதா ஆய்வு நடத்தினர். விசாரணையில் ஆலையில் உரிமம் புதுப்பிக்கப்படாமல் செயல்பட்டு வந்த அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. வெடி விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடக்கிறது. நடப்பு தேர்தலில் சாத்தூர் தொகுதியில் களமிறங்கியுள்ள பாரதிய ஜனதா வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் நேரில் சென்று பார்வையிட்டார். இன்றுதான் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன். ஆனால் இந்த பகுதியை பொறுத்த மட்டும் இது பெரும் வானம் பார்த்த பூமி, ஒரு கரிசல் காட்டு பூமி. இது இந்த பகுதியில் இந்த மக்களுடைய வாழ்வாதாரமே இந்த தொழிலை வச்சு தான் இருக்கு. அதிலும் அரசு அதிகாரிகளுடைய நெருக்கடி அதிகமாக இருக்கிற காரணத்தினால்தான் அவர்களை ரொம்ப அவசரப்படுத்தி இந்த மாதிரி வேலை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதுங்கிறத என்னால் அங்கே புரிஞ்சுக்கிட முடியும். இதில் அந்த அரசு அதிகாரிகளும் எடுக்கப்படுகிற தீவிரமுங்க ஒரு காரணம் அப்படி சொல்லுவேன். நான் இது குற்றச்சாட்டாக சொல்லலை. அரசு அதிகாரிகள் இந்த பட்டாசு ஆலை தொழிற்சாலையில் லேபரை ரொம்ப துன்புறுத்துற மாதிரி தான் நான் உணர்றேன், நான் நினைக்கிறேன். இன்னைக்கு 3 பேர் இதில் வந்து காயப்பட்டிருக்காங்க, மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த பகுதியில் இதை விட்டால் வேற தொழில்கள் அவர்களுக்கு கிடையாது. அதனால் அரசாங்கம், மாநில அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இந்த மாதிரி தொந்தரவுகளை அதிகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வேண்டுகோளை நான் சட்டமன்றத்தில் நிச்சயமாக பேசுவேன். அதே நேரத்தில் இப்போ இந்த மாதிரி வெடி விபத்து எதிர்பாராத விதமாக நடக்கும்போது உடனடியாக சிவகாசிக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சிவகாசி இங்கேருந்து கிட்டத்தட்ட போகும்போது டவுனுக்குள்ளே டிராஃபிக்லேயே ரொம்ப மாட்டி அதுலேயே கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனால் இந்த வெம்பக்கூட்டம் இந்த பகுதியிலேயே ஒரு குளிரூட்டப்பட்ட ஒரு தீக்காய மருத்துவ சிகிச்சை நிலையத்துக்கு கண்டிப்பாக நான் வந்து முயற்சிப்பேன், குரல் கொடுப்பேன். இப்போ தொடர்ந்து ஆய்வுகள் நடத்தப்படுது. ஆனா இந்த விபத்து நடந்த பட்டாசு ஆலையில வந்து 2021 அப்புறமா உரிமமே புதுப்பிக்கப்படலை அப்படின்ற ஒரு தகவல் சொல்றாங்க. அப்போ ஆய்வு அப்படின்றது எப்படி நடத்துறாங்க? தொடர்ந்து பல ஆலைகள் நடத்தப்பட்டாலும் கூட முறையா அப்போ நடக்குதான்ற கேள்வி ஒண்ணு. அது எனக்கு அதை பற்றி தெரியாது, யாரும் புதுப்பிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியாது. இருந்தாலும் என்ன பொறுத்த மட்டும் அரசு அதிகாரிகள் இந்த தொழிலாளர்களை நிம்மதியாக வேலை பார்க்க விடணும். ஏன்னா இந்த ஆலை நடந்தால்தான் இந்த பகுதி மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம், சாப்பாட்டுக்கே வழி இதை வச்சு தான் நடக்குது. அதனால் வந்து இந்த ஆலை அதிபர்களையோ தொழிலாளர்களையோ விரைவுபடுத்தவோ அவர்களை ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கோ ஏற்படுத்தக்கூடாது. அரசாங்கம் இதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள். காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சமும் இறந்தவர்களுக்கு 3 லட்சம் தான் அரசு கொடுக்குது. உயர்த்தி வழங்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன? இல்லை, நிச்சயமாக இந்த பகுதி அது மட்டும் இல்லை, சிவகாசி இந்த பட்டாசு ஆலை தொழிலாளர்களுக்கு தனி சிறப்பு சலுகை கொடுக்க வேண்டும். அது 1 லட்சம் என்பதெல்லாம் அதை காணாது. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாயை அது நிதி வழங்க வேண்டும் என்று நிச்சயமாக நான் சட்டமன்றத்தில் நிச்சயமாக நான் குரல் கொடுப்பேன். நான் வெற்றி பெற்று வருகின்ற நேரத்தில் அந்த மாதிரி நிச்சயமாக வாய்ப்புகள் முதலமைச்சரிடம் சொல்லி கண்டிப்பாக வாங்கிப்பேன். சாலைகளில் ஒரு மாதிரி குண்டும் குழியுமா பைரோஸ் வர வழியில் இந்த பைரோஸ் வண்டி கூட வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அது சாத்தூர் தொகுதியை பொறுத்த இந்த நேரத்தில் நான் எதுவும் குற்றச்சாட்டு சொல்ல விரும்பலை. சாத்தூர் தொகுதியை பொறுத்த மட்டும் ஒரு
ஒரு சபிக்கப்பட்ட தொகுதி மாதிரி தான் நான் உணர்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த வந்திருக்கேன், நான் எல்லாம் பார்த்துருக்கேன். பட் இவ்வளோ மோசமாக இருக்கும் நான் நினைக்கல. ஏன்னா குடிக்கவே தண்ணி இல்லை. இங்கே வந்து தண்ணி பெரும்பான்மையாக தண்ணி இல்லை. ஆனால் பெண்களுக்கு கழிவறை வசதிகளும் இல்லை. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தனியாக பேருந்து வசதிகளும் இல்லை. ஏன்னா எல்லாரும் பாதி பேர் பைக்கில் வந்துடுறாங்க. பிள்ளைகள் போனால் ரொம்ப தூரம் நடந்து போகுது. சில குக்கிராமங்களுக்கு பஸ் வந்து 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போக வேண்டிய சூழ்நிலாம் இருக்குது. இதில் ஏன் அரசாங்கம் இவ்வளோ மெத்தனை போக்கு வச்சுருக்காங்கிறது எனக்கு அது சொல்ல தெரியல. இந்த நேரத்தில் நான் குற்றச்சாட்டு எதுவும் சொல்லலை. வருகின்ற காலங்களில் இதெல்லாம் சரி செய்யறதுக்கு என்ன வழிங்கிறத பார்க்கலாம்.